10th ஸ்டாண்டர்ட் போயிட்டேன், ஷாப்பிங் பண்ண போறோம். இவங்க 2 பேர்ல யாரு பார்க்க ஸ்கூல் போகிற மாதிரி இருக்காங்க, யாருக்கு ஸ்கூல் ஷாப்பிங்னு நீங்களே கமெண்ட் நீங்களே சொல்லுங்க. ஸ்கூல் போய் படி. நான் போடுறேன், நான் சைல்டு மேரேஜ்ல நம்ம கேஸ் போட்டுறேன். ஏய் பச்சைக்கடை, ஏய் சமையல், ஏய் மாசா இருக்கு பச்சைக்கடை. அந்த பேக் அம்மா அவ கேக்குறதுல மாட்டிக்காத. நான் வாங்கி கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், தப்பு டப்பாங்கய்யா போட்டீங்கன்னா பலமா இருக்கும். இங்க பாருங்க உள்ள குடி கூட போலாமா? நான் வந்து ஒரு பேக் வச்சிருந்தேன், அமெரிக்கன் டூரிஸ்டர், கிரீன் கலர், சென்டர்ல போடுவோம். அதே பேக் தான் ஹரியோ ஸ்கூல்ல அவன் பேக்ல ஒரு மினியன் பங்குமா அடிக்க போதும். எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்க நான் வாங்குறேன், அதனால எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க. கூச்சமே இல்ல. என்னடா இப்படி காலங்காத்தாலே நைட்டியோட ஓவரா ஆடுறேனே தானே பாக்குறீங்க. இந்த ஆட்டத்துக்கான காரணம் என்னன்னா, நான் பத்தாவது போயிட்டேன். அம்மு இஸ் officially promoted to 10th standard. நம்ம யாருமே கை தட்டல, நமக்கு நம்மளே தட்டிக்கலாம். நீ வந்து 10வது போற காரணத்தினால ரொம்ப வருஷமா ஒரு இத்து போன பேக் எடுத்துட்டு வா பாப்போம். எடுத்துட்டு வா போன பேக் இங்க எடுத்துட்டு வாமா. நீ புது பேக் வாங்கி தரேன்னு தூக்கி போட்டேன். என்னது? அந்த அந்த பேக் தான் தூக்கி போட்டேன். அந்த பேக் எனக்கே ஃபீலிங் இல்ல, நானே டெய்லி எடுத்துன்னு போறேன், எனக்கே ஃபீலிங் இல்ல. உனக்கு என்ன ஃபீலிங்? உனக்கு என்னடா ஃபீலிங்? எனக்கு தான் ஃபீலிங். போடா, நான் தானே வாங்கி கொடுத்தேன், அப்ப எனக்கு தானே ஃபீலிங். அந்த பேக் எவ்வளவு நல்ல வைல்ட் கிராஃப்ட் பேக் தெரியுமா கைஸ்? அத காம்பஸால குத்தி ஓட்ட போட்டு, ஆமா, அதுக்குள்ள சாப்பாடு கொட்டி நாத்த அடிக்க வச்சு இப்படி ஒரு பேகை நாஸ்தி பண்ணி அந்த பேக்கே சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. இவளே பார்த்து அதை சாவடிச்சு தூக்கி போட்டா. கிளாஸ் செகண்ட் எடுத்த காரணத்தினால, ஸோ அப்படி வந்து டாப்பர்ஸா உணர்ந்த ஒரு காரணத்தினால நான் வந்து இவளுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி ஊட்டுற விதமா ஒரு கன்சோலேஷன் ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து நான் வந்து ஸ்கூல் பேக்ஸ் வாங்கி கொடுக்க போறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில்ஸ். லஞ்ச் பேக் நான் விதவிதமா வச்சிருக்கேன், நீ லைன்லே இரு. லைன்லரா? இது என்ன? இது நீ ரெகுலரா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது, ஆனா இப்போ ரொம்ப கப்படி, அதனால இது வேணாம். இது காய்கறி கடையில காய் வாங்கும் போது கொடுத்தாங்க. இதே நான் ஒரு காலத்துல லஞ்ச் பேக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாரு, எங்க அம்மா 9th பதிலா 11th பிடிச்சிருக்காங்க. 9th எப்படி போடுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். இப்படிதானே போடணும், அப்படி போடக்கூடாதா? லெஃப்ட்ல வரும். அப்படியா? தப்பா எழுதிட்டேன். இது கூட தெரியல. இது ஒரு தாத்தா பாட்டியோட 80ஆம் கணத்துல கொடுத்தாங்க, செம்மையா இருந்துச்சு. இது என் மாமியார் வீட்டுல ரசம் கொண்டு வரும்போது டப்பால கொடுத்தாங்க. வெரி அப்படி எல்லாத்தையும் நீ தொலைச்சிட்ட அப்படின்னா உனக்கு லாஸ்டா இந்த ஒரு அருமையான ஒரு பையில லஞ்ச் கொடுக்கப்படும். அப்படி இதையும் நீ துப்பு கெட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னா நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் இந்த மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தாங்க. இதுல உனக்கு லஞ்ச் வழங்கப்படும். இதையும் நீ தொலைச்சிட்டேன்னா உனக்கு லஞ்சே வழங்கப்படாது. நீ சமைக்கிறனா எனக்கு அந்த லஞ்சு வேணாம். எனக்கு சமைக்க வராதுங்க, ஏன்னா எனக்கு சமைக்க வந்தது. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குறீங்க, அக்கா உங்களுக்கு எல்லாம் சமையல் வருமா, நீங்க என்னதான் பண்ண போறீங்களோ? நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் என்ன பண்றேன்னு சேர் போட்டு உட்கார்ந்து பாருங்க. அம்மு வந்துட்டு கிளாஸ் செகண்ட் எடுத்திருக்கா. நீங்க போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. அம்மாவோடைய பர்த்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல கூட்டு போனப்போ இவரோட கிளாஸ் டாப்பர், செகண்ட் டாப்பர் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ வந்து அப்பவே வந்து நிறைய பேர் கேட்டீங்க அந்த ரிப்போர்ட் கார்டை ஏன் காட்டலன்னு. அதனால அந்த ரிப்போர்ட் கார்டும் ப்ளீஸ் நீ கையை கடைசி எங்கடி வச்ச? அக்கா சத்தியமா அப்படியே நான் அவமானமா இருக்கேன். நீ கிளாஸ் செகண்ட் தானே? கையை கால, அப்ப கையை கால நினைச்சு கேட்பேன் நான். என் கால நீ என்ன வர நினைப்ப? then fall in my legs.
குழந்தையுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட், அது நல்லா தான் குழந்தை எடுத்திருக்கா. 40க்கு 35, 40க்கு 36, 80க்கு 78. கை கொடு. வெரி குட் வெரி குட். 40க்கு 38, 20க்கு 20. ஓ, அது அசஸ்மெண்ட், அது போட்டு தான் ஆகணும். ஓகே, நல்ல மார்க், நல்லா வந்திருக்கம்மா. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நல்லா மார்க் எடுத்திருக்கா கைஸ். அடுத்த சப்ஜெக்ட், தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழை ஆல்ரெடி அவள் கொண்டிருப்பா. நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். கொண்டுட்டா தமிழை. 40க்கு 32. சரி ஓகே, ஒரு ஆவரேஜ் மட்டமான ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஓகேவான மார்க் தான். 40க்கு 30 அப்படியே பாருங்கள், இந்த கிராஃப் அப்படியே குறையும். 80க்கு 60. அப்புறம் திடீர்னு ஏதோ சொரணை கெட்டு போய் 40க்கு 38 எடுத்திருக்க. அப்புறம் 80க்கு 65. ஏன் இப்போ 45 எடுத்து ஃபெயில் ஆக? நீலாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்க எனக்கு அவமானமா இருக்கு. இது வரமாட்டேங்குது. நான் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நீ தமிழ் ஏன் வராது? பொங்கல் கோவம் வருது எனக்கு. பொறுமை சாமி. மேக்ஸ், எதுக்குதான் மேக்ஸ்? நான்லாம் இந்த காலத்துல மேக்ஸ்க்கு சென்டம் எடுத்தேன். சென்டம் தானே எடுத்திருக்கப்பா. 40க்கு 39 நைஸ் மார்க். 40க்கு 40 சென்டம் எடுத்திருக்க. கை கூட. குட் கேர்ள். 80க்கு 60. நான் ஒன்று கேட்பேன், 40 மார்க் வைக்கும் போது மட்டும் நல்லா எடுக்கிறியே, 80 மார்க் வச்சா மார்க்கெல்லாம் அப்படியே பறக்க விட்டுருவியா, இல்லை சாமி கிட்ட விட்டுட்டு வந்துருவியா? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு குட்டி குட்டியா வச்சா சூப்பராக எடுப்பேன். குட்டி குட்டியா வச்சா எடுப்பியா? சயின்ஸ் எல்லாம் டீசெண்டாக தான் எடுத்திருக்கா. சோஷியல் கூட நல்லா தான் எடுத்திருக்கேன். உன்னோட ப்ராப்ளம் ஆஃப் இந்தியாவே என்னன்னு பார்த்தோன்னா தமிழும் மேக்ஸும். இப்படியே நீ இருந்தேன்னா 10th ஸ்டாண்டர்டோட உன்னோட டோட்டல் குறைஞ்சிரும். நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பேரண்ட்ஸ் ஆப்சண்ட் ஆயிட்டாங்க, தாய் வர முடியாது, தமக்கை ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் பேரண்ட்ஸ் சைடில் நான் தான் இருந்திருக்கேன். நான் தான் பேரண்ட். அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, ப்ரோமோட். வெரி குட் வெரி குட் வெரி குட். ப்ரோமோட்டட். கை கொடு. ஸோ இந்த குழந்தைய நம்ம பெருமைப்படுத்தலாமா? செய்வோமா? வாங்கி கொடுப்போமா? எவனும் கத்த மாட்டேங்கிறான். நம்ம தான் கத்துவாங்க. ஸோ வாங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வா, குளிச்சுட்டு வா. நானும் குளிக்கிறேன். நீ 2 நாளா குளிக்குது. சரி, நான் 2 நாளா குளிக்கல. நாம போய் பேக் வாங்க போலாம். ஸ்கூலுக்கு பேக் வாங்க போலாண்டின்னு சொன்னா எப்படி வந்து நிக்கிறா பாருங்க. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? கண்ணு என்னடா? ஏன் உனக்கு இந்த வேலை? வந்து தப்பா அந்த அக்காங்களாம் அழகா இருந்தாங்க. சும்மா பண்ண இப்படி ஆயிடுச்சு. கண்ணு, இது நல்லா இல்ல கண்ணு. ஆத்தாடி ஆத்தா, என்னம்மா இது ஒரு டைப்பா இருக்கு? கண்ணு வச்சு பாக முல்ல. இது பவாக்கா விட்டு போயிட்டாங்க, உன்னை போடாதேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இது வேற மாதிரி யூஸ் பண்ணி, எப்படின்னா பொட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு டெய்லி விபூதி வச்சுட்டு போடி, பக்தி முத்துதோ அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். அழியாம இருக்கும் நெத்தியில. அழியாது, அழியவும் அழியாது. இது பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? மேடம் 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 அப்படியே இருங்க. மேடம் மேடம் கம் 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 மேடம் கம் கே. அபவுட் 599 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? பப்ளிக்கு சண்டைக்கு வாடா, வந்து பாடுறா. இப்படிலாம் நின்னாதான் ஸ்டைலு, இப்படிலாம் பண்ணாதான் மாசு அப்படின்னு யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. ஏய், இது அபிபாஸ் தானே? ஜூடியோ விட ஜூடியோன்னு சொல்லிட்டு இன்னொரு டூப் இருக்கு. ஜூடியோக்கே டூப் அவன். அவன்கிட்ட தான் நாங்க வாங்குவோம். இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கடை. ட்ரெண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபா. இது வந்து 50 ரூபா இருக்கும். ஏய் இல்ல, இது வந்து நம்ம பாம்பேல போயிட்டு பொறுக்கி வாங்கிட்டு வந்தோமே. பொறுக்கி ரோட்ல கடந்துச்சு, வேற ஒருத்தவங்க போட்டு கழட்டி வச்சது. அதான் நல்லா இருந்துச்சு. ஃபாஸ்ட் ட்ராக். எங்க அம்மா பாருங்க, ஃபாஸ்ட் ட்ராக் பிராண்டடா யூஸ் பண்றாங்க. நல்லா பஸ் கண்டக்டர் மாதிரி போட்டுனுங்கிற பேக். This is Bata shoe, Bata slipper. பேட்டாவா வாட்டாவா? 2000 ரூபாய். 2000 ரூபா. ஜூடியோ உன மாதிரி நான் ஜூடியோல இருந்து எடுக்கல. 699 ஃப்ரெண்ட்ஸ் உன மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ்ல எடுக்கல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் இல்ல. இன்னைக்கு நான் டாக் போடல. அதான் Don't worry, I will never make a mistake. இது வந்து ஒரு இன்விசிபிள் செயின். ஆமா, இது தெரியாது. ஏன்னா ஹாரி பாட்டர் அவங்க தான் போடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஏச்சி ஹாரி பாட்டர் பாத்திருக்கேன். நீ ஹாரி பாட்டர் ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? HARI.
ஆமா HARI தான் உனக்கு தெரியும். HARRY உனக்கு தெரியாது. இட்ஸ் a true love you know. பேக் இஸ் ஃப்ரம் கனி கலெக்ஷன்ஸ், நியூ கனி கலெக்ஷன், ஃபேமஸ் பிராண்ட். அவங்க மயிலாப்பூர்ல இருக்காங்க. மேட்சிங்கா தான் போடுவாங்களாம். சாஃப்டி தலகாணி ஓர வாங்கினா சாஃப்டி ஃப்ரீ. அது கூட ஓசில போடு. கிரன்ச்சி சாஃப்டினா ஐஸ்கிரீம். டேய் நீ தின்ன இட்லி பன்னிக்கிற இல்லமாடா கேட்டாங்க. கார் எந்தில்ல எங்க அப்பா. இதுவே செகண்ட்ஸ் தான். வெக்கமா இல்ல, அது ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுருந்து நீ வந்து பீத்துற ஏதோ இது மாதிரி. தம்பி சட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்த்த கேட்கணும். யாருக்கு ஷாப்பிங் நினைக்கிறீங்க? யாருக்கு ஸ்கூல் ஷாப்பிங்? எனக்கு தான். வேற யாருக்கு? எனக்கு. நீங்க சொல்லுங்க கைஸ். அம்மா ஷோபா, எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் ஜென்ஸ் இங்க வாங்க. ஜென்ஸ்னா திரும்புறாங்க. இங்க வாங்க. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்ச அலையறீங்கடா. இவங்க 2 பேர்ல யார் பார்க்க ஸ்கூல் போகிற மாதிரி இருக்காங்க, யாருக்கு ஸ்கூல் ஷாப்பிங்னு நீங்களே கமெண்ட், நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல. அப்படிலாம் பண்ணா நீ என்ன ஸ்கூலுக்கு போய் படி. நான் போடுறேன். நான் சைல்டு மேரேஜ் கேஸ் போட்டுருவேன். உண்மையாவே எனக்கு தான் கல்யாணமா என்னால நம்பவே முடியல. என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தெரியாது. இப்ப போயிட்டு கைஸ், சோ இப்போ வந்து குழந்தைக்கு வந்து பேக் வாங்குவதற்காக நாம் போய் கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தையே நான் தான். இதெல்லாம் நல்லா இருக்குடி. இதெல்லாம் ஐயோ தள்ளி விட்டேன். சாரி. அந்த சிவிக் சென்ஸ், அந்த டீசன்சி எல்லாம் முதல்ல சிவிக்ஸ்ல நீ எவ்வளவு மார்க்கு? நெக்ஸ்ட் ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு, தெரியும். அதுதான் நீ எடுப்பேன்னு. மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ண போற. அவங்க நீ வந்தோடனே அவங்க பயந்துட்டாங்க, ஏதோ உடைச்சிட போற. அப்படியே போயிடலாம். ஏய் எல்லாம் பத்தாது. எனக்கு இங்க பாருங்களேன், நல்ல ஒரு 200 புக்ஸ் எடுத்துட்டு போவா ஸ்கூலுக்கு. ஏய் பச்சை கலர், ஏய் சமர், ஏய் மாசா இருக்கு பச்சை கலர். அம்மா அவ கேக்குறதுல வாங்கி கொடுக்காத. நான் வாங்கி கொடுப்பேன். நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? எவ்வளவு புக் பாரு. புக்கே இல்ல, புக் பாருங்க. லூசு பேல கெபாசிட்டி இருக்கு. கெபாசிட்டி என்னடி விக்கிற நீங்க இந்த கடையில இல்ல. தப்பு டப்பாங்கய்யா. போட்டீங்கன்னா பலமா இருக்கும். இங்க பாருங்க. டான்ஸ் இருக்கும். உள்ள குடி கூட போலாம். குடி கூட போலாமா? பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க. நல்லாதான் இருக்கு. ஓகே. இதேதான் நான் கருப்புல வச்சிருக்கேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ரெட் இருக்கானா? இப்ப ஸ்கூல் பேக். அப்போ இப்போ உன் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா இருக்கும் போது எடுத்துக்கோ. ஓகே பட் ஓஹாரே வா நல்லா இருக்க. ஏய் ஆனா லேப்டாப் செக்ஷன் இருக்கா? லேது இருக்கா பாரு ஒரு தடவை. வேணா நான் எடுத்துட்டு போவேன். இல்லையே இல்லையா? இல்ல வேண்டாம். நான் வந்து ஒரு பேக் வச்சிருந்தேன், அமெரிக்கன் டூரிஸ்டர், கிரீன் கலர், சென்டர்ல போடு வரும். அதே பேக் தான் ஹரியு ஸ்கூல்ல நடுவுல எல்லோ கோடு வரும். நாங்க 2 பேரும் வந்து மேட்சிங்கா மினியன்ஸ் வந்து நான் ஒண்ணு அவன் பேக்ல ஒரு மினியன் கொஞ்சமா அதுக்கு போட்டுருந்தாங்க. உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். ஐயோ சத்தியமா அதுக்கு முன்னாடியே நம்ம பேக் வாங்கிட்டோம். வாழ்க்கை கோயின்சிடன்ஸ் இல்ல. நாங்க அப்ப லவ் பண்ணோம். எனக்கு அவன் யாருமே தெரியாது. அவன் யார எல்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்க. ஹரி எனக்கு யாருமே தெரியாது. 9th ஸ்டாண்டர்ட்ல அவன் ஒரு சைனா மேட். எனக்கு அவனை யாருமே தெரியாது. அம்மா இல்லம்மா நான் என்ன சொல்றேன், நானே சொந்தமா வாங்கினேன். பார்த்தா நாங்க ஒரே செக்ஷன் வரும்போது ஒரே பேக் வச்சிருக்கோம்னு சொல்றேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். இதுவா கலரா இருக்கு. இல்லனா எனக்கு அது பின்னாடி ஒண்ணு அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அது நல்லா இருக்கு. இந்த கடையில தான் வந்து நான் உங்ககிட்ட பேக் வாங்கினேன். இன்னும் உனக்கு அந்த பேக் புரியவில்லையே. அதனால நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு அவ சொல்றா. சொன்னா சூப்பரா இருக்கு. சோ அந்த பேக்கோட டூர் காட்டு நீ இப்போ. லேப்டாப் வச்சுக்கலாம் உள்ள, புக்ஸ் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் எனக்காக. இந்த இடத்துல வந்து எல்லாரும் வச்சுக்கலாம் உள்ள. என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பன்? இது நான் உங்க கடையில வாங்கல. ஆனா உங்க கடையில நாங்க நிறைய வாங்கினதுக்கு நீங்க இது ஃப்ரீ கொடுத்தீங்க. ரோஷன் போட்டு போறீங்க. எத்தனை வருஷமா தெரியுமா வச்சிருக்கேன். எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்க நான் வாங்குறேன். அதனால எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க. குச்சமே இல்ல. என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரி தான் லஞ்ச் பேக்கா? வீட்ல ஒரு 1000 லஞ்ச் பேக்ஸ் இருக்கு. ஆனாலும் இவங்க வந்து அந்த தாம்பூல பை, தேங்காய் பை இருக்கா? தேங்காய் பை இருக்குமா? அத தாம்பூல பைலாம் இல்ல இருந்தா அது கொடுங்க. வாங்கி தர மாட்டேன். ஆக்சுவலி கியூட் வைக்க முடியும் டப்பா நம்ம கிட்ட ரவுண்ட் டப்பா. செம்மையா இருக்கு. இதெல்லாம் கியூட்டா இருக்கு. இப்படி வைக்கலாம் இல்ல, நான் மூட்ல நல்லா பெருசா கூட வைக்கலாம்ல. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க. லிட்டரலி எங்க அம்மா வந்து கடைக்கு வந்து சண்டை போடுறாங்க.
இதுதான் கேக்குறேன். போன தடவை ரெட் கலர்ல ஒரு பவுச் டபுள் கொடுத்தாங்க. எவ்வளவு ரூபாய் தெரியுமா? எனக்கு அதை போய் கொடுத்தாங்க. அப்போ நாங்க 2000 ரூபாய்க்கு தான் நாங்க பேக்கே வாங்கினோம். அதுக்கே கொடுத்தாங்க. இப்போ 3000 பேக் வாங்கிருக்கோம். அதுக்கு மாதிரி இது போய் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூல் டைம்ல தான் ஆஃபர்ஸ் நிறைய போடுவாங்களாம். 1 year முன்னாடியே வந்து வாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஓசி குடுக்கல அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ண அந்த காசுல எனக்கு பவுச் கொடுத்துக்கலாம்ல. சூப்பர், நல்லா வருவேன், உருப்பிடுவேன், நல்லா நீ மணி ஹேண்ட். லாஸ்ட் டைம் டிஸ்கவுண்ட்டும் போட்டு பவுச்சும் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. என்ன சொல்றேன்? வெளிக்கூட ஓகே, ஹாஸ்பிட்டாலிட்டியா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அம்முக்கு ஷூஸ் பர்ச்சேஸ். என் காலுக்கு ஒரு செருப்பு கிடைக்கா ஜென்ஸ் அனுப்புவாங்க பாருங்க. ஸ்கூல் ஷூ வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளைங்களும் போடலாம் பொம்பளைங்களும் போடலாம். அதனால எனக்கு ஸ்கூல்ல மட்டும் தான் ஷூ சைஸ் கிடைக்குது. லூசு. கீழே இருந்து ஆரம்பிக்கிறோம். கையெடு. லேடிஸ் ஜென்ஸ் 2 பேருமே போடலாம். அது தெரியும் அம்மு. பாத்தியா, கடைசியில் நீ ஜென்ஸ் ஷூ தான் நீ வாங்குற. நீ ஆன்டிக் ஷூ வாங்க வந்திருக்கோம். கூலிங் கிளாஸ் பாருங்க. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. ஆனா இந்த மாதிரி இருக்கே ஷூ, அந்த டைப் இல்லையா? இது லெஃப்ட் ரைட்னு கூட தெரியல. சி கற்குறி கரெக்டாக தான் போட்டாலா? ஐயோ சாரி. பி கேர்ஃபுல்.